First of all, I want to thank Ram sir. Thank you so much, Ram sir. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கல. ஒரு நாள் அம்மா கிட்ட கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு, என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிது என்னன்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி, ஸோ டான்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசுல இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போ என்னோட டெபியூ மூவி தமிழ்ல அதுவும் ராம் சாரோட படத்துல வர்றது ரொம்ப ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷனல். ஏன்னா இப்போ நான் அம்மா மிஸ் பண்றேன், ஏன்னா அம்மா இப்போ இங்க இல்லை, வீட்டில் இருக்கு. அண்ட் சாரி, I feel so proud of myself. ஏன்னா கும்பலங்கில் இருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் இமோஷன் தான் எனக்கு இப்போ. ஒரு டெபியூ ஆக்டரா எனக்கு இப்படி தோணல. ஏன்னா நீங்க கொடுக்கிற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு, ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோட அப்பா அம்மா எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிரேஸ். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். படத்தை பார்த்து சிரித்தோம், ரசித்தோம், அழுதோம், அனைத்தோம், பறந்து போ ஒரு பாசத்தை மனதில் எல்லாருடைய மனதிலும் ஒரு சூரியகாந்தியை போல விதைத்து சென்றது.